தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸிலும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். காலையில இருந்து இந்த திமுகவினுடைய ஆதரவு ஊடகங்கள் என்ன உருட்டிக்கிட்டு இருந்தாங்கனாக்க, அதிமுக பிளவுபட போகிறது, அதிமுக உடைய போகிறது, இந்த பாட்டை தான் தேர்தலுக்கு முன்னாடியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாடிட்டு இருக்கானுங்கய்யா. திமுக தோத்தது இவனுக்கு கண்ணுக்கு தெரியல, மு.க. ஸ்டாலின் தோத்தது இவனுக்கு கண்ணுக்கு தெரியல, திமுக ஆட்சியை இழந்து அவமானப்பட்டு இவனுக்கு கதர்னதெல்லாம் இந்த ஊடகங்கள் கண்ணுக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கு துதி பாடிக்கிட்டு இருக்குது இந்த தமிழ்நாடு ஊடகம். காலையில இருந்து என்ன பதிவு போட்டிருக்காங்க? அதிமுக உடைகிறதா, அதிமுக மூன்றாக பிளவுபட போகிறது, சி.வி. சண்முகம் 30 எம்எல்ஏக்களோடு தாவேகாவுக்கு போக போகிறார், எஸ்.பி. வேலுமணி அவர்கள் சதி செய்கிறார் சொல்லிட்டு காலையில இருந்து இந்த ஊடகங்கள் உருட்டிக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? நாங்க என்ன சொன்னோம் காலையிலேயே? இது திமுக செஞ்ச ஒரு நரேட்டிவ். திமுக தோல்வி அடைந்ததை மறைக்க, மு.க. ஸ்டாலின் படுதோல்வி அடைந்ததை மறைக்க, இதற்காக இவனுக்கு செட் செய்யற நரேட்டிவ் தான் இது. இதுக்குள்ள போய் யாரும் விழுந்து விடாதீங்க அப்படின்னு நம்ம காலையிலயும் சொன்னோம். அதே வேலைதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்க காலையில சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையில பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கவில்லையா? அவர்கள் எம்எல்ஏக்களை சந்திக்கவே இல்லையா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, சந்தித்தாங்க. நாம தாவேகாவுக்கு ஆதரவு தரலாமா வேண்டாமா என்ற ஆலோசனை நடைபெற்றதுதான். அது புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இந்த ஆலோசனையை கொண்டு போனாங்க. புரட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க, நாம மிகச்சிறந்த எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சி எம்எல்ஏக்கள்கிட்ட சொல்லி அனுப்பிட்டார். அவ்வளவுதான் நடந்தது. ஆனால் இதை எடுத்து வச்சுக்கிட்டு ரகசிய சந்திப்பு சி.வி. சண்முகம் நடத்தினார். 30 எம்எல்ஏக்களை கைக்குள் வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 17 வன்னிய சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் தரப்பு பக்கத்துல இருக்கிறாரு. அதனால இவங்க தாவேகாவுக்கு ஆதரவு தர போறாங்க அப்படின்னு இன்னைக்கும் அதிமுக வச்சுதான் பழப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. திமுகவினுடைய தோல்வியை மறைக்க, திமுகவினுடைய கையாளாகாத தனத்தை மறைக்க இன்னைக்கு அதிமுகவை எழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு ஏதேனும் இழப்பா? என்ன இழப்பு சொல்லுங்க பாப்போம். அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டதா இல்லையா? அவருடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டது. சீட்டு எண்ணிக்கை குறைந்திருக்கலாம், அதற்கு காரணம் புதிய தலைமுறையை சார்ந்தவர்கள் வாக்கு மாற்றி அளித்ததுதான் ஒரே காரணமே தவிர, அதிமுகவினுடைய அதனுடைய பேசிக் ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்கு. அந்த பேசிக் ஓட் பேங்கை யாராலையும் உடைக்க முடியல. திரை நட்சத்திரம் உச்சத்துல இருந்தவர் கூட அந்த ஓட் பேங்கை உடைக்க முடியல. புதிய தலைமுறை மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த புதிய தலைமுறையினரை கவர்வதற்கு அதிமுக இனி முயல வேண்டுமே தவிர, தங்கள் அப்படியே என்னமோ லாஸ் பண்ணிட்டோம், தங்களுடைய வாக்கு வங்கியே சிதைஞ்சு போச்சு, அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் திமுகவுடைய ஊடகங்கள் செட் செய்யக்கூடிய நரேட்டிவ்கள். இதை நாம உடைத்து விட்டு களத்துல செயல்படணும். அப்போ இன்னைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இன்றைக்கு அதிமுக செயல்பட போகிறது என்று கே.பி. முனுசாமி அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒப்புதலோடு நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறேன். நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தரப்போவது இல்லை, எங்கள் ஆதரவு தாவேகாவுக்கு இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒப்புதலோடு கே.பி. முனுசாமி அவர்கள் இன்றைக்கு தெளிவுபடுத்தி விட்டார். இன்றைக்கு தெளிவான பத்திரிகையாளர் சந்திப்புல தெளிவுபடுத்தி விட்டார். அப்ப காலையில இருந்து இந்த ஊடகத்துக்கு பொய் செய்தி கொடுத்தவன் எவன்? இந்த ஊடகத்தை அலைகழித்தவன் எவன்? திமுக. அப்போ இந்த ஊடகங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, திமுக தோத்ததெல்லாம் தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு மு.க. ஸ்டாலின் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு தோல்வி அடைகிறார். அப்போ மு.க. ஸ்டாலின் தோல்வின்னு சொல்றதுக்கு கூட இந்த தமிழ்நாடு ஊடகங்களுக்கு துப்பும் தைரியமும் அப்பயும் வரல. என்ன தெரியுமா சொன்னாங்க? வெற்றி வாய்ப்பை இழந்தார். எப்படி அதிமுக எம்எல்ஏக்கள் தோல்வினா அதிமுக எம்எல்ஏக்கள் தோல்வி, டிவிகே எம்எல்ஏக்கள் தோல்வினா டிவிகே எம்எல்ஏக்கள் தோல்வி அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச ஊடகத்துக்கு மு.க. ஸ்டாலின் தோல்வி அப்படின்னு சொல்வதற்கு துளி கூட தெம்பும் திராணியும் இல்லை. என்ன தெரியுமா உருட்டானுங்க? வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஏன் தோல்வின்னு சொல்லு, மத்த எல்லாரையும் தோல்வின்னு சொல்றல. சீமானவர்கள் தோற்று விட்டார், டெபாசிட் காலி அப்படின்னு போட்டல்ல. மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்தார்னு போடு. ஏன் அதற்கு கூட உனக்கு மனது வரவில்லை? அப்ப இன்றைக்கு வரைக்கும் திமுக போட்ட எலும்பு துண்டுக்கு விசுவாசமாக இவர்கள் வாலாட்டி கொண்டிருக்கிறார்கள்.
அது என்னையா எவனை பார்த்தாலும் அதிமுக உடையதா அதிமுக உடையதான்னு இந்த பக்கம் திமுக கூட்டணி சல்லி சல்லியா நொறுங்கி கிடக்குது. அதை பத்தி பேசு. நாங்க வலுவான கூட்டணி, கொள்கை கூட்டணி, இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு கதறினானுங்களே 10-12 வருஷமாக. அவனுங்க இன்னைக்கு மூலாமொழிக்கு ஒவ்வொருத்தரும் பிச்சுக்கிட்டு போயிட்டு தாவேகாவுக்கு பக்கம் போய் நிக்கிறாங்களே. அதை பத்தி பேசு. திமுக கூட்டணி சில்லு சில்லாக உடைந்து விட்டதா திமுக கூட்டணி அப்படி போட்டு உன்னால விவாதம் நடத்த முடியுமா? சொல்லு பாப்பா, விவாதம் நடத்த முடியுமா உங்களால? அப்போ எத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டுல என்ன ஒரு சீர்கேடு நடந்தாலும், தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்தாலும் அதெல்லாம் நியூஸ் போட மாட்டான். அதிமுகவுல ஏதோ ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துருச்சுன்னு உடனே உடனடியா வந்துருது, கேமராவை தூக்கிட்டு நியூஸ் போட வந்துருது, அதிமுகவில் சலசலப்பு, அதிமுக கூட்டணி உடைய போகிறது அப்படின்னு. ஆனா உடஞ்சாங்க நாரி போய் கிடக்கிற திமுக கூட்டணி பக்கம் இவன் பார்வையே திருப்ப மாட்டான். இன்னைக்கு எது பேசுபொருளாக இருந்திருக்க வேண்டும்? திமுக ஆட்சியை பறி கொடுத்து விட்டது. மு.க. ஸ்டாலின் ஒரு கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சர் தன்னுடைய பதவியை இழந்து விட்டார். ஜெயிக்க கூட வக்கில்ல துப்பு இல்லை. இதை விவாதம் நடத்துங்க, இதுதான் முக்கியம். இன்னைக்கு என்னமோ மாஸ் லீடர், உச்ச நடிகர்னு சொன்னீங்கல்ல, அவரால பெரும்பான்மையை கூட நிரூபிக்க முடியாமல் யாரை எதிர்த்து போட்டியிட்டாரோ அவர்களிடமே போய் தஞ்சம் எடுத்து கூட்டணிக்கு பிச்சை கேட்கிறார். வாங்க எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு. நீங்க சொன்னீங்கல்ல, உச்ச நடிகர் வரலாறு படைத்து விட்டார், உச்சத்தை விட்டுட்டு வந்தாரு, புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார், புரட்சியை ஏற்படுத்தி விட்டார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த நடிகர் கட்சி இன்னைக்கு எல்லா கட்சியிலும் கையேந்திக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு. இதுதான் மாற்றம் படைத்ததா? இதான் சரித்திரம் படைத்ததா? சொல்லுங்க பாப்போம். எதுவும் மாற்றம் படைத்ததுன்னா பெரும்பான்மை ஆட்சி அமைத்திருக்க வேண்டியதானே. இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே விஜய். அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட அமைக்க முடியாமல் எல்லாரிடமும் கையேந்திக்கிட்டு தானே இருக்காங்க. விஜய் எதுக்கு இங்க அரசியல் கட்சி தொடங்கினாரு? நான் மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், இவர்களுக்கெல்லாம் மாற்று நான் தான், வாரிசு அரசியலை ஒழிக்க போகிறேன், ஊழலற்ற ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொன்னார்ல. இன்னைக்கு யாருகிட்ட போயிட்டு ஆதரவு கேட்கிறாரு? காங்கிரஸ் வாரிசு அரசியல் செய்யாத கட்சியா? காங்கிரஸ் ஊழலே பண்ணது கிடையாதா? அல்லது பிசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ ஊழல் பண்ண, வாரிசு அரசியல் பண்ண அந்த கட்சிகளோடு இவர்கள் கூட்டணி வைக்கவில்லையா? அல்லது அவர்கள் ஊழல் செஞ்ச பணத்தை இவர்கள் வயிறு வளர்க்கவில்லையா? இப்ப அவங்க கிட்டே போய் எனக்கு ஆதரவு தாங்க நீ கேட்கற அப்படின்னா அப்புறம் நீ என்ன மாற்று அரசியல் செஞ்சுட்ட? இதுக்கு நீ முன்னாடியே கூட்டணி வச்சிருந்தா அந்த தமிழ்நாடு மக்கள் உனக்கு ஓட்டு போட்டுக்க மாட்டாங்களே. நீ மாற்றம் தர போற, மாற்று அரசியல் செய்ய போற அப்படின்னு நம்பிதானே இந்த 108 தொகுதியில உன்னை ஜெயிக்க வச்சாங்க. நீ திரும்ப போய் அந்த ஊழல்வாதிகளிடமே போய் நீ மண்டி போட்டனா அப்ப நீ என்ன மாற்று அரசியலை கொண்டு வர போற? நீயும் சராசரி அரசியல்வாதி தான். இப்ப நீ காங்கிரஸ் உனக்கு ஆதரவு தந்திருக்குன்னா அதே ஊழல்வாதி காங்கிரஸோடு நீ கைகோர்க்கிறன்னா அவர்கள் பாவத்துல உனக்கு பங்கு இருக்கு. அப்ப நீ என்ன தூய்மையான அரசியல்வாதி? நீ என்ன தூய்மையான அரசியல் இங்க தந்துட போற? சொல்லு, என்ன தூய்மையான அரசியல் உன்னால தந்துட முடியும்? இத்தனை ஆண்டு காலம் திமுக செய்த அனைத்து பாவங்களுக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த பிசிகா கிட்ட நீ ஆதரவு கேட்கிறனா, கம்யூனிஸ்டுகள்கிட்ட நீ ஆதரவு கேட்கிறனா, அப்போ நேரடியாக நீ திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு சமம். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, நாங்களும் திமுகவும் வேறு வேறு இல்லை, நாங்கள் கொள்கை கூட்டணி, இரட்டை குழல் துப்பாக்கி, திமுகவும் விசிகாவும் வேறு இல்லை, திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் தோழர்கள் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்ப நீ அவர்களுள் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட நீ கூட்டணி வைக்கிறன்னா நீ நேரடியாக திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு சமம். இதுக்குத்தான் நாங்க சொல்றோம், டிவிகேவும் திமுகவும் வேறு வேறு இல்லை, இரண்டு பேரும் இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வந்த தீய சக்தி தான். அப்ப இன்றைக்கு அதிமுக ஒரு கிளியர் ஸ்டாண்ட் எடுத்துருச்சு. நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு இல்லைங்க, நாங்கள் மிகச்சிறப்பான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுவோம், மக்களுக்காக எந்த அநீதி நடந்தாலும் அதை எதிர்த்து தட்டி கேட்டு நாங்கள் கேள்வி கேட்போம். இன்றைக்கு அதிமுக ஒரு சரியான நிலைப்பாடை எடுத்து விட்டது. இனிமே களத்துல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.